தேமுதிகவிலிருந்து வெளியேறிய அதிருப்தி எம்எல்ஏக்களால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் கட்சியின் தலைவர் விஜயகாந்துக்கு துணையாக நிற்போம் என்றும் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். எளிதில் அணுகக்கூடிய அன்பு தலைவரை பற்றி தவறாக இவனாவே மனசுல ஒரு தலைவர் என்பவர் அவருடைய விருப்பத்துக்கு பட்டு தான் நாங்கள் கட்சிகளை இருக்கணுமே தவிர இவனுங்க நினைக்கிறதுக்கு தலைவர் கட்டுப்படன்னு நினைப்பது அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனமான முடிவு எடுத்துட்டு 5 பேர் போறாங்கன்னா 5 ஓட்டு தான். இது கேப்டனை வச்சு தான் கட்சி, கேப்டன் பின்னால தான் கட்சி, கேப்டனுக்காக தான் கட்சி, கேப்டன் ஒருவருக்காக தான் கட்சி. மற்றவங்களை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பலைங்க. என்னுடைய தலைவர் புரட்சி கலைஞர் எவ்வளியோ அவ்வளோ நானும் செல்வேன். அவர் எந்த முடிவை எடுத்தாலும் மிக நிச்சயமாக தீர்க்க ஆலோசித்து மிக நல்ல ஒரு முடிவைத்தான் எடுப்பார் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக கேப்டன் எடுக்கின்ற முடிவிற்கு நாங்கள் கட்டுப்பட்டு செயலாற்றுவோம். எங்கள் கேப்டன் அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் அவருடைய முடிவுக்கு நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு இருப்போமே ஒழிய மற்றபடி எவரை பற்றியும் நாங்கள் சிந்திக்கவில்லை. இவங்க இந்த 5 வருஷத்தில் திரும்பி ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம், திமுகவோட போனால் திரும்பி எம்எல்ஏ ஆகிடலாம் அப்படிங்கிற கணக்கில் இவங்க போகிறாங்க. ஆனால் கேப்டன் என்ன நினைக்கிறாருன்னா அடிமட்ட தோழனுக்கெல்லாம் வருங்காலத்தில் நல்லது நினச்சிட்டு இருக்காரு. கேப்டன் என்ன முடிவு எடுப்பாரோ அதுக்கு தான் நான் கட்டுப்பட்டு வேலை செய்ய மாட்டேன். மற்றவங்கள எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நான் கட்டுப்பட்டு வேலை செய்ய மாட்டேங்க நான் தெரிவிச்சுக்கிறேன். கட்சி மாதிரி போகிறவங்க அவங்க போட்டோம், பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. நாங்கள் எப்பயுமே தலைவர் கூட நாங்கள் கடைசி வரைக்கிறோம். இன்றைக்கி ஒரு சில பேர் எடுக்கிற முடிவு அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ மாநில நிர்வாகிகளோ ஆயிருக்காங்கன்னா அதுக்கு காரணமே கேப்டன் தான். அதை மறந்து இன்னும் எந்த சூழ்ச்சி வலையில் அவங்க சிக்கினாங்கிறது எங்களால் தெரிஞ்சிக்க முடியல. தலைவர் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு சார். 2 அணிக்கு மாற்று அணி வேணும் தான் எங்களை தயார்படுத்தினார் ஆரம்பத்தில் இருந்தே. இவங்க சுயநலத்துக்காக கட்சி மாறுறாங்க. இவங்களுக்கு மக்கள் நல கூட்டணியில் கடந்த 10ஆம் தேதி நாங்கள் பேச்சுவார்த்தை முடிச்சிட்டோம். அப்பயே இவங்க தலைவர்கிட்ட போய் பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ சுயநலத்துக்காக இன்னும் ஒரு வேட்புமனு தாக்கல் கொஞ்ச நாள் இருக்கிறப்ப அவங்க வேணும் சுயநலத்துக்காக ஒரு உருவாக்கி தலைவர் பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த இது அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி